12 மணி ஆச்சு, இன்னும் எவனையும் காணோம். நான் தான் இழிச்ச வாயனா? பிரவீன், அடுத்த மாதம் கல்யாணம், 2 மாதம் லீவ் வேணும். ஸோ ஃபீவர் ஜி. பஸ் பல்லுவலி பஸ். இந்தியா தோத்துச்சு பாஸ், அதான் லீவ் வேணும். பொண்ணு பார்க்க போகிறேன். ஹேர் கட் பண்ணும் பஸ். பாட்டிக்கு முட்டி வலிச்சு. என்ன சொன்ன? 2 மாதம் கல்யாணம். பத்திரிக்கையே சின்னதாக தான் இருக்குது. எதுக்கு 2 மாதம்? 2 வாரம் தான். கைஸ் ஃப்ரீயாக இருக்கீங்களா? கைஸ் தீபாவளி செலிப்ரேஷன் ஃபோட்டோ அண்ட் எக்ஸ்பிரஷனில் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் போடலான்னு இருக்கேன். ஸோ அந்த ஃபிலிம்க்கு நடிக்கிறதுக்கு எனக்கு ஆள் தேவைப்படுது. யாராச்சும் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா நான் ஒரு ஷீட் ஷேர் பண்ணுறேன். அவங்க நேம்ஸ் மட்டும் ஃபில் பண்ணிவிடுங்க, நான் பார்த்துக்கிறேன். நம்ம ஏன் இந்த காம்படிஷனில் கலந்துக்கூடாது? உனக்கு ஷார்ட் ஃபிலிம் பற்றி என்ன தெரியும்? ஷார்ட் ஃபிலிம் பற்றி எதுவும் தெரியாது தான், பட் ஆனால் ஏதோ ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். அப்போ ப்ராஜெக்ட் டெலிவரி யார் பார்க்குறது? ப்ராஜெக்ட் டெலிவரி வந்து பேரலாக தான் பார்க்கணும். இது கொஞ்சம் புது கான்செப்ட், எனக்கு புதுசு. இது நான் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். அப்புறம் இஷ்டம். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் கொஞ்சம் எனக்கு கவனிங்க. தீபாவளி கான்டெஸ்ட் வருது, அதனால் ஷார்ட் ஃபிலிம் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். தீபாவளி பர்ச்சேஸ்க்கே டைம் இல்லையா, இதில் ஷார்ட் ஃபிலிம் வேறு எடுக்கிறாங்களாம். ஸோ இந்த பிஸி ஒர்க்லேயும் நீங்கள் வந்து உங்களோட சைட் கான்ட்ரிபியூஷன் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மச்சி கதையே கிடைக்க மாட்டேது மச்சி, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரியல. எந்த கதை சூஸ் பண்ணுறது? லவ் ஸ்டோரி இருக்குது, ஹாரர் ஸ்டோரி இருக்குது. ஆனால் எந்த ஸ்டோரி எடுத்து அந்த சீனில் நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா தான் நமக்கு கண்டிப்பாக அந்த ஸ்டோரி ஹிட் ஆகும். அதான் மச்சி, உங்ககிட்ட நிறைய லவ் ஸ்டோரி இருக்குது, அதே யூஸ் பண்ணக்கூடாது. லவ் ஸ்டோரி எல்லோரும் பண்ணுவாங்க, பட் லவ் ஸ்டோரியில் சம்திங் ஒரு சீன் வைக்கணும்ல. இம்பார்ட்டன்ட் சீன் வச்சா தானே ஹிட் ஆகும். கரெக்டு தான், ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு சீன் இருக்குது, கிளிப் சொல்கிறேன். நான் நடித்து வேணா காட்டுறேன். நடித்ததுக்கப்புறம் நான் தான் அந்த படத்தில் ஹீரோவாக நடிப்பேன். ஓகே, பண்ணி தொலைகிறேன். பிரதர் இங்கே வாங்கலை, பால் அப்புறம் விளையாடலாம். இங்கே வாங்க. லவ் பண்ணியிருக்கீங்களா? மொக்க வாங்கியிருக்கீங்களா? லவ் பண்ணி மொக்க வாங்கியிருக்கீங்களா பிரதர்? இந்த உலகத்தில் ஏன் தான் இந்த பொண்ணுங்க இருக்காங்கன்னு தெரியல பிரதர். ஆனால் அதே பொண்ணுக்கிட்ட போய் நீ தான் என் உலகம் சொல்லியிருக்க பிரதர், இடியட். ஒரு பொண்ணாளரானா ஏமாத்துறான்னு அர்த்தம், ஒரு பையனாளரானா ஏமாந்துட்டான்னு அர்த்தம் பிரதர். பிரதர் எழுந்துருங்க பிரதர், இதெல்லாம் ராஜா ராணிலே பார்த்தாச்சு. வாங்க. சரி தம்பி, நீ சொல்லு, எந்த ஜானர் வரணும்? ஜி, என்கிட்ட ஒரு கதை இருக்கு. அன்னைக்கு நைட்டு ஒரு 11 மணி இருக்கும். அந்த நேரத்தில் ஒரு சிரிப்பு சத்து கேட்டுச்சு. என்னடா அப்படி இப்படி பார்க்குறேன், சுற்றி குழந்தை எதுவும் இல்லை.
பின்னாடி யாருன்னு பார்த்தா சர்க்கு பின்னாடி யாரோ போகிற மாதிரி இருந்தது. ரொம்ப பயந்துட்டேன். லிஃப்ட் கிட்ட ஓடி போனேன். லிஃப்ட் கதவு பொறுமையாக திறக்குது. கடைசியில் பார்த்தா அது கனவு. இதாஜி கதை. போடாங், பயமே இல்லைப்ப. நான் அப்பவே சொன்னேன்ல இதெல்லாம் உனக்கு செட் ஆகாதுன்னு. போடா. கண்ணா கொஞ்சம் பாரு. மற்றவங்க தாட்ஸா அவனுக்கு பிடிக்கல, உன் தாட்ஸா நீ எடு. சொல்கிறா. 4 நாளாக ரொம்ப பிஸியாக இருந்தேன். இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயானேன். என்ன இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, சும்மா ஃப்ரெண்டுகிட்ட பேசியிருந்தேன். என்ன பாஸ், ஷார்ட் ஃபிலிம்லாம் எடுக்கிறீங்கன்னு கேள்விப்பட்டேன். என்னாச்சு? அது போயினுது பாஸ். போயிட்டுருக்குண்ணா. இன்னைக்கு லாஸ்ட் டேட் பாஸ், சப்மிட் பண்ணலையா? நைட் வரைக்கும் இருக்குல்ல, சப்மிட் பண்ணிடலாம். சரி, என்ன கதை? கதை பார்த்தீங்கன்னா, ஒரு கிளைமேக்ஸே இல்லையே. கிளைமேக்ஸே தான் பாஸ். டேக் ஓகேவா? இவ்வளோ சீரியஸாக பேசினேங்கிறேன், பதில் சொல்லாமல் போயின்னு பாரு லூசு பையன். படம் எடுக்கும்போது நான் தான் ஹீரோவாக நடிப்பேன். ஓகேவா? ஏன் இந்த அண்ணன் தம்பி ஃப்ரெண்டு அமெரிக்க மாப்பிள்ளைகள் இந்த கட்டெல்லாம் பண்ண மாட்டேங்க. நடிச்சா ஹீரோ சார். நைட்டு ஒரு 11 மணி இருந்துச்சு. இந்த இடம் தான் தெரியல இடம். மனசை தேட்டிக்கங்க, பயந்துறாதீங்க. நான் பயப்படல, நீ தைரியமா சொல்லு. உங்களுக்கு என்னண்ணே எப்ப பார்த்தாலும் சந்தோஷமா இருக்கீங்க? அது எப்படி முடியுது? அவ மடியில நான் படுக்க, ஏன் மடியில அவ படுக்க, இப்படியே பொழுது போற வரைக்கும் ஒரே கிளியிருப்பா இருப்பா. பாஸ், என்ன பாஸ் இங்கே உட்காந்துருக்கீங்க? சும்மா தான் காமெடி பண்ணுறது. ஓகே, ஆக்ஷன். சொல்லுடா. 4 நாளாக ரொம்ப பிஸியாக இருந்தேன். போதும் வயல் பிஞ்சு, ஒரு வாரம் ஆச்சு. ஒரு கிளைமேக்ஸே இல்லையே. கேட்கறான் பாரு கேரப்பாய மாதிரி ஒரு கேள்வியை. கிளைமேக்ஸே தான் பாஸ். என்னது கிளைமேக்ஸ் இதுவா?